திருநெல்வேலியை உலுக்கிய ஆணவ படுகொலை. கவின் கவின் அவர்களுடைய காதலியானவர்கள் நேத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் கவினும் ரொம்ப உண்மையா லவ் பண்ணிருந்தோம், ரொம்ப உண்மையா காதலிச்சோம். அது எங்க இருவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம ஒரு அவதூறுகள் பரப்பாதீங்க அப்படின்னு இணையதளத்துல அவதூறு பரப்பக்கூடிய நபர்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. மற்றும் என்னுடைய வீட்டுக்கு நான் இதை சொல்லலை, எங்க அப்பா கிட்ட இந்த காதல் விஷயத்த சொல்லலை. ஏன் அப்படின்னா, கவின் என்கிட்ட ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருந்தான். அந்த டயத்துக்காக நான் எங்க அப்பா கிட்ட சொல்லலை. கவினும் அந்த பெண்ணுடைய தம்பி சுஜித் அவர்களும் 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனா என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது தன்னுடைய அக்காவுடைய மேரேஜ் முடிஞ்சாதான் நான் அடுத்த கட்டத்தில் என்னோட வாழ்க்கையை நான் பார்க்க முடியும், என்னோட கெரியரை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னதாக அந்த கவினுடைய காதலி சொல்லியிருக்காங்க. மற்றும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எந்த வகையிலுமே இது எந்த வகையிலுமே இதுக்கு ஒரு ஈடுபடலை, எந்த ஒரு இதுவுமே சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அந்த பெண் அந்த வீடியோ காணொலி மூலமாக தெரிவிச்சாங்க. தயவு செய்து இத விட்டுருங்க, இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட எப்படி விட முடியுங்கிறத நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆணவ படுகொலைகள் இன்றோ நேற்றோ நடப்பது அல்ல. காலம் காலமாக ஆணவ படுகொலைகள் இந்த தமிழகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு தெரியாம காதலிச்சது உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உங்களுடைய தம்பி எந்த துணிச்சலில் ஆணவ படுகொலை செய்யறதுக்கு துணிஞ்சார் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. மற்றும் 6 மாசத்துக்கு முன்னாடி கவினை அந்த பெண்ணுடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டினதாகவும் அந்த கவினுடைய தந்தை தெரிவிச்சிருந்தாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அந்த பெண்ணுடைய அப்பா 6 மாதத்துல உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியதாக அந்த கவினுடைய அப்பாவே ஏற்கனவே ஒரு வாக்குமூலத்துல சொல்லியிருந்தார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது திட்டமிட்ட படுகொலையா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. இப்போ அந்த பெண்ணுடைய தந்தையும் தாயும் காவல் அதிகாரிகள் கைது செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன திடுக்கும் தகவல்கள் வெளியே வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் பல பேருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,